சுஜாதா எழுதிய மறு ஜென்மம் பற்றிய த்ரில்லர் நாவல் ஆ. அத்தியாயம் 28. சுவாரஸ்யம் இல்லாமல் கொட்டாவி விட்டு கொண்டிருந்த தினேஷை பார்த்து வசந்துக்கு கோபம் வந்தது. என்ன சார், உங்கள் ஜீவ மரண போராட்டத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் அலாவுதீன் கொகை மாதிரி கொட்டாவி விடுறீங்களே என்றார் வசந்த். சாரி வசந்த், என்னால் இந்த கேஸில் எமோஷனலாக கலந்துக்க முடியல. நடப்பது நடக்கட்டும்னு தான் காத்திருக்கேன் என்றேன். அப்போ உங்கள் கேஸை நாங்கள் வாதாடலாமா வேண்டாமா? வேண்டாம் என்றேன். வசந்த் கணேஷை பார்க்க, கணேஷ், மிஸ்டர் தினேஷ்குமார், சும்மா உங்கள் டயத்தையும் எங்கள் டயத்தையும் வேஸ்ட் பண்ணுறதுல அர்த்தம் இல்லை. சரியாக சொல்லுங்கள், உங்கள் ஒத்துழைப்பு இல்லாமல் எங்களால் கேஸ் நடத்த முடியாது என்றார். கணேஷ், எனக்கு கேஸு நடத்துறதுலையோ நடத்தாமல் இருக்கிறதுலையோ எந்த விதமான அக்கறையுமே கிடையாது. ஒரு விதமான எல்லாம் கடந்து போன நிலையில், எல்லாம் முடிஞ்சு போன நிலையில் நான் இருக்கேன். அப்போ தூக்கில் தொங்குவோம்னு பயமே இல்லையா? எதுக்கு? உங்கள் ஒய்ஃபை கொன்னதுக்கு? நான் தான் கொல்லலைங்கிறனே. நான் கொல்லாத போது நான் எதுக்கு தூக்கில் தொங்கணும்? அவர்கள் என்னை ஆயாசத்துடன் நோக்கி, கில்லாடி சார், அதையே கரெக்டாக திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கீங்க சளைக்காம என்றனர். உங்களை பார்த்தா ரொம்ப கவலையாக இருக்குது. இந்த மாதிரி கேஸை நாங்கள் எங்கள் வாழ்நாளில் பார்த்ததே கிடையாது என்ற வசந்த் என் அருகில் வந்து, சாரோட கழுத்து எலும்பெல்லாம் சாப்பிட்டா தான் இருக்குது, படக்குன்னு ஒரே தொங்கலில் அதிகம் கஷ்டப்படாமல் ஒடிஞ்சிட்டோம், வாங்க சார் என்றான். வசந்த், இந்த நேரத்தில் இப்படியெல்லாம் பேசாத என்று கடிந்து கொண்டார் கணேஷ். உங்கள் கேஸ் தேதி குறிச்சாச்சு, இது வரைக்கும் கிளினிக்கை விட்டு போகாதீங்க, உத்தரவாதம் கொடுத்துருக்கோம். தேமேன்னு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் எழுதிட்டு வேர்க்கடலை தம்ஸ்அப்புன்னு சாப்பிட்டுட்டு இருங்க என்ன? அவர்கள் சென்றதும் அவர்கள் கோணத்தில் என் கேஸ் எத்தனை வினோதமாக இருக்கும் என்பதை என்னால் உணர முடிந்தது. கேஸ் செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி வரப்போவதாக சொன்னார்கள். போலீஸ்காரர்கள் வந்து பார்த்தார்கள். கணேஷும் வசந்தும் மேகநாத்தும் அடிக்கடி வந்து சந்தித்தார்கள். பீட்டர்சன் என்னிடம் தேவகியை பற்றி பேசவே இல்லை. கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் பற்றி தான் அதிகம் பேசினான். பரபரப்பில்லாத நிலையில் என்னால் சிடியில் சங்கீதம் கேட்க முடிந்தது, கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் எழுத முடிந்தது. என் மனசு, இது என்ன விந்தை, எப்படி உன்னால் இதெல்லாம் செய்ய முடியுது? நீ செஞ்ச காரியத்துக்கு எந்த விதமான பாவ உணர்ச்சியும் இல்லாமல் இருக்கியே, எப்படி இந்த விந்தை என்று கேட்டுக்கொண்டே இருந்தது. ஆனால் அது முன்போல வேற்று குரல் அல்ல, என் குரலே. ஒவ்வொரு முறை கதவு திறக்கும் போதும் தேவகி என்று கூப்பிடத் தொடங்கினேன். நான் என் பேர் செல்வி, தேவகி இல்லை என்ற போது தெரியும் என்றேன். என்னை எப்பொழுதும் அவர்கள் அச்சம் கலந்த பார்வையுடன் பார்த்தார்கள். மேகநாதனை தவிர மற்ற பேர் என்னை அணுகும்போது எச்சரிக்கையும் பயமும் அவர்களிடம் இருப்பதை கவனித்தேன். திடீரென்று அவர்கள் மேல் பாய்ந்து விடுவேனோ என்று ஒரு சர்க்கஸ் புலியை போலத்தான் என்னை அணுகினார்கள். முதல் நாள் நான் கோர்ட்டில் கொண்டு வந்து நிறுத்தப்பட்ட போது ஏகப்பட்ட பரபரப்பு. ஃபோட்டோகிராஃபர்கள் என்னை ஃபோட்டோ பிடிக்க விரும்பினார்கள். வசந்த், சும்மா சிரிச்சிட்டே போஸ் கொடுங்க, முகத்தை மறைக்காதீங்க என்றார். எதுக்குன்னு தெரியல, அவர்கள் ஆசை தீர ஃபோட்டோ பிடித்தார்கள். ஒருவர், பொண்டாட்டியை கொண்டுட்டு எப்படி சார் இப்படி சிரிக்கிறீங்க என்று கேட்டார். அதனால தான் சிரிக்கிறார் என்று வசந்த் சொல்ல அவர்கள் சிரிக்க, இதை அவர் சொல்லலை, அவர் சொன்னதா பேப்பரில் போட்டுறாதீங்க என்றார் வசந்த். ஜஸ்டிஸ் சாம்பசிவம் என்பவர் ஒரு தந்தையை போல இருந்தார். அருகாமை கிளார்க்கிடம் என்னவோ பேசிவிட்டு ஒரு முறை என்னை ஊடுருவது போல பார்த்தார். என்னால் அவரை நேராக திரும்ப பார்க்க முடிந்தது. கணேஷ், இதெல்லாம் என்ன மறுபிறவி, போன ஜென்மம்னு முட்டாள்தனமா என்றார். நாங்கள் அதை பற்றி மூச்சு விட போகிறதே இல்லை யுவர் ஆனர் என்றார் கணேஷ். முதலில் என்னை அரெஸ்ட் செய்ய வந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் சாட்சி சொன்னார். ஃபோன் வந்துச்சு, டியூட்டியில் இருந்தேன். போனப்போ பாத்ரூமில் ஒரு பெண்ணோட சடலம் கிடந்துச்சு, அதை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பினோம் போன்ற மந்தமான விவரங்களை சொன்னார். பின்னர் கணேஷ் அவரை குறுக்கு விசாரணை செய்தபோது கேட்டான், நீங்கள் தினேஷ்குமாரை கைது பண்ண வந்தபோது அவர் அதை எதிர்த்தாரா என்று கேட்டார். இல்லை. உங்கள் விசாரணையில் அவர் தன் மனைவியை கொன்னதுக்கு ஏதாவது காரணம் கண்டுபிடிக்க முடிஞ்சா? ஏதாவது பகைமை, சண்டை, துரோகம்னு? இல்லை, ஆனால் நான் தான் கழுத்தை நெரிச்சு கொன்னேன்னு அவரே சொன்னார். காரணம் சொல்லலை? இல்லை, ஆனால் அவர் சொன்ன காரணம் பகுத்தறிவுக்கு சரிப்படாததாக இருந்துச்சு. சொல்லுங்க அதையும். இறந்தது தன் மனைவி அல்ல, கொன்றது தானும் இல்லை அப்படின்னு சொன்னார். ஜட்ஜு குறுக்கிட்டு, இது உங்களுக்கு வினோதமாக படலையா என்றார். ஆமாம் சார், வினோதமாக பட்டுச்சு. அப்புறம் அதை எப்படி விசாரிச்சிங்க?
அந்த சமயத்தில் காரணத்தை பற்றி தீவிரமாக ஆலோசிக்கல. இவர் தான் கொன்னார் அப்படிங்கிறதுக்கு நேரடியாக சாட்சியெல்லாம் இருந்துச்சு. அப்போ என் கடமை இவரை உடனே கைது பண்ணுறது தான். இன்ஸ்பெக்டர், தினேஷ்குமார் தன் மனைவியை கொல்ல முன்னேற்பாடு செய்தார் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது உங்களுக்கு சாட்சியம் கிடச்சிச்சா? சர்க்கார் தரப்பு வக்கீல் எழுந்து இந்த கேள்விக்கு இறுதியில் பதிலளிக்கப்படும் என்றார். இவர் விசாரித்தவரை எதுவும் அகப்பட்டதா என்று கேட்க விரும்புகிறேன் என்று கணேஷ் கேட்க, கணேஷ், உங்கள் குறிக்கோள் தினேஷ்குமார் முன்னேற்பாடு செய்யவில்லை என்று நிரூபிப்பது தானே, நான் அதை குறிச்சிக்கிட்டேன் என்றார் ஜட்ஜ். நன்றி, தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். அடுத்து டாக்டர் பாபு அழைக்கப்பட்டார். அவர் மருத்துவமனையில் டியூட்டியில் இருந்த டாக்டர் என்றும், சம்பவம் நடந்தன்று பாத்ரூமில் நான் என் மனைவியின் கழுத்தை நெரித்து பக்கெட் தண்ணீரில் முக்கி தலையையும் தூக்கி காட்டி இறந்துவிட்டாள் என்று நான் கூறியது போன்ற எல்லா விவரங்களையும் அவர் உண்மையாக கூறினார். கணேஷ் டாக்டர் பாபுவை குறுக்கு விசாரணை செய்யும்போது, இவரை எதுக்காக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணீங்க என்று கேட்டார். ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேனுக்காக. ஸ்கேன் எதுக்கு? மூளையில் கட்டி ஏதாவது இருக்குதான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. இவருக்கு என்ன உபாதை? அவருக்கு மண்டைக்குள்ளே ஏதோ குரல்லாம் கேட்குதுன்னு சொன்னார். உங்கள் தொழில் அனுபவத்தில் இந்த மாதிரி உபாதைகளை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஆமாம், பார்த்துருக்கேன். அதுக்கு ஹலுசினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தினேஷ்குமார் மனைவியை கொன்னதற்கு இந்த ஹலுசினேஷன் தான் காரணம்னு சொல்லலாமா? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். டாக்டரின் வாக்குமூலத்தின் மேல் மட்டும் நண்பர் குறுக்கு விசாரணை செய்தால் போதும். அபிப்பிராயம் கேட்க நாங்கள் ஸ்பெஷலிஸ்டுகளை கொண்டு வரத்தான் போகிறோம் என்றார் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். எஸ் மிஸ்டர் கணேஷ். நாங்களும் தான் டாக்டர். நீங்கள் பார்த்தபோது இவர் எந்த நிலையில் இருந்தார்? சாந்தமாக. கிட்ட வராத அப்படின்னு பயங்காட்டினாரா? கையில் ஏதாவது ஆயுதம் எதுவும் வச்சுருந்தாரா? இல்லை. அவருடைய முக அமைப்பு அப்போ எப்படி இருந்துச்சு? ரொம்ப சாந்தமாக. உங்கள் அனுபவத்தில் மனைவியை கொண்டவர்கள் எத்தனை பேர் அமைதியாக இருந்து பார்த்துருக்கீங்க? மனைவியை கொண்டவர்களை நான் அதிகம் சந்தித்ததில்லை என்று டாக்டர் சொன்னதற்கு ஜட்ஜு சிரித்துவிட்டு, டாக்டர் தினேஷ்குமாரை நீங்கள் மனசிதைவற்றவர் என்று சொல்லுவீர்களா என்றார். இல்லை, சொல்ல மாட்டேன். ஏன்? அவர் மேலே நாங்கள் செய்த மற்ற பரிசோதனைகள் எல்லாமே இதை நிரூபிக்கலையே. சம்பவம் நடந்த சமயத்தில் அவர் மனசிதைவுற்று இருக்கலாம் அல்லவா என்றார் கணேஷ். இருக்கலாம், சில சமயம் அவ்வாறு நிகழ்வது உண்டு. டெம்பரவரி இன்சானிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் அப்படி அந்த சமயத்தில் இருந்தாரா என்று ஜட்ஜு கேட்க, இல்லை, ஏன்னா மற்ற விஷயத்தில் அவர் ரொம்ப தெளிவாகவே நடந்துட்டார். பதட்டம் இல்லை, வியர்வு இல்லை, உதட் துடிக்கலை. இன்றைக்கி வியாழக்கிழமை அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் அவளை கொண்டுட்டேன் அப்படின்னு சொன்னார். சில சமயம் பச்சை இரத்த கொலைக்காரர்கள் கூட அவர் நடந்து கொள்வது உண்டு என்றார் டாக்டர் பாபு. அப்படி நீங்கள் எத்தனை கொலைக்காரர்களை சந்தித்திருக்கிறீர்கள் என்று கணேஷ் கேட்டதும் டாக்டர் பாபு கணேஷை முறைத்து பார்த்துவிட்டு, இவர் தான் முதல்ல என்று என்னை சுட்டி காட்டினார். நீதிபதி, டாக்டர் பாபு, இது முக்கியமான கேள்வி. நீங்கள் தான் அந்த பெண்ணை கொலை உண்ட பிறகு முதல்ல பார்த்தவர். அதே சமயம் அவள் எந்த நிலைமையில் அப்போ இருந்தா? உடலில் பலாத்காரத்துக்கான அறிகுறிகள், காயங்கள் எதுவும் தெரிந்ததா என்று கேட்டார். இல்லை, வாய் மட்டும் லேசாக திறந்திருந்தது. இவ்வாறு, ஆ. அத்தியாயம் 29. டாக்டர் பாபுவை தொடர்ந்து கணேஷ் கேள்வி கேட்கையில், இவர் உங்கள் கிளினிக்கில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தார் இல்லையா? ஆமாம். தினேஷ்குமார் தற்கொலை முயற்சிகள் எடுத்துக்கிட்டார் இல்லையா? ஆமாம், அப்படி தான் சொன்னாங்க. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். சர்க்கார் வக்கீல் மறுபடி எழுந்து, அந்த தற்கொலை முயற்சிகளை கொஞ்சம் விவரமாக சொல்கிறீங்களா என்று கேட்க, இல்லை, தேவையில்லை என்றார் கணேஷ். தேவைதான். நண்பர் அதை பற்றி கேள்வி கேட்டதில் மாண்புமிக்க நீதிபதியே, அவை நிஜமாகவே தற்கொலை முயற்சிகள் தானா அல்லது கொலை முயற்சியான்னு தெரிஞ்சுக்கணும்ல. டாக்டர் பாபு, தினேஷ்குமார் காரில் போயிட்டுருக்கும்போது சட்டுன்னு காரை திருப்பி ஒரு பஸ்ஸின் முன் செலுத்தி அவருடன் பணி செய்து கொண்டிருந்த நண்பரின் மரணத்துக்கு காரணமாக இருந்தார். ட்ரூ மிஸ்டர் கணேஷ் என்று நீதிபதி கணேஷை பார்க்க, நான் அந்த சம்பவத்தை சொல்லலை. டெல்லியில் ஒரு முறை பால்கனியிலிருந்து வெளியே குதிக்க முற்பட்டார். அதை பற்றி எனக்கு எந்த விவரமும் தெரியாது டாக்டர் பாபு சொல்ல, நம்முடைய நண்பர் ஒரு நேரடியான இரக்கமில்லாத குற்றத்துக்கு மனோ தத்துவ பூச்சி கொடுக்கிறார் என்று நினைக்கிறேன். வாட் இஸ் த மோட்டிவ் மை டியர் ஃப்ரெண்ட் என்று கணேஷ் அவரை கேட்க, எத்தனையோ இருக்கலாம். பொறாமை, சந்தேகம், அவர் வாழ்க்கையின் அத்தனை கணங்களையும் கொண்டு வந்தால் தான் காரணம் முழுமையாக சொல்ல முடியும். சரி, அதை பற்றி அப்புறம் பேசலாம். இப்போ சாட்சிகளை விசாரிக்கலாம் என்றார் நீதிபதி.
சர்க்கார் தரப்பிலிருந்து வக்கீல், எனக்கு இன்னும் சில சாட்சிகள் இருக்காங்க, நர்ஸு, அந்த ஆடலி, அப்புறம் அலுவலகத்தில் அவருடன் பணிபுரிந்தவர்கள், மதுசூதனன் ஒருத்தர். நர்ஸின் சாட்சியம் பெரும்பாலும் நடந்ததை விவரிப்பதாகவே இருந்தது. மதுசூதனன் டேட்டா என்ட்ரி செக்ஷனில் இருந்தவன் எப்போதாவது சந்தித்திருக்கிறேன். மிஸ்டர் மதுசூதனன், தினேஷ்குமார் எப்போவாவது தன்னுடைய இல் வாழ்க்கையை பற்றி உங்ககிட்ட பேசியிருக்கிறாரா? பேசியிருக்காரு. மிக மிக அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் ஆஃபீஸில் பெண் சிப்பத்திகளுடன் எப்படி பழகுவார்? ரொம்ப அந்யோன்யமாக பழகுவார். எல்லாரையும் பேர் சொல்லி கூப்பிடுவார். அடிக்கடி அவங்களெல்லாம் தன்னுடைய ரூமுக்கு அழைப்பார். சரி, அவங்களில் யாரோடனாவது அவருக்கு கொஞ்சம் ஆஃபீஸ்க்கு அப்பாற்பட்ட ஸ்நேகம் இருந்துச்சா? ஆமாம், மீரா அப்படிங்கிற பொண்ணோட மாலை நேரங்களில் ஆஃபீஸ் முடிஞ்ச பிறப்பாரு கூட அந்த ரூமில் பார்த்துருக்கேன். வசந்த் அந்த மதுசூதனனை மிக திறமையாக குறுக்கு விசாரணை செய்தார். மதுசூதனன், எத்தனை முறைக்கு நீங்கள் தினேஷ்குமார் ஆஃபீஸ் விஷயமாக பார்த்துருப்பீங்க? ஞாபகம் இல்லை. மற்றதெல்லாம் மீராவின் பெயர் உட்பட ஞாபகம் இருக்கிறது, இது ஞாபகம் இல்லையா? உங்கள் டியூட்டி என்ன? டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர். அவரோட டியூட்டி என்ன? R&Dயில் இருக்கிறாரு. அலுவலகப்படி உங்கள் வேலைக்கும் அவர் வேலைக்கும் ஏதாவது ஸ்நான பிராப்தி, ஏதாவது சம்பந்தம் உண்டா? இல்லை. ஆனால் அவர் எல்லாரையும் ரூம்குள்ளே கூப்பிட்டு வச்சு பேசுவார். அதே போல் பெண்களையும் அவரை அழைச்சி பேசியிருக்கலாம் இல்லையா? இருக்கலாம். ஆனால் அவர் எப்போதாவது உங்களிடம் வந்து என்னோடய ஒய்ஃப் சரியில்லை, ஏமாத்துறா அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காரா? எப்போதாவது ஒரு கொலை செய்வதற்குரிய ஆயத்தங்களை பற்றி பேசியிருக்கிறாரா? இல்லை. நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. தினேஷ்குமார் கிட்ட நீங்கள் எத்தனை தடவை ஆஃபீஸில் பேசியிருக்கீங்க? ஒரு தடவை, 2 தடவை. நீங்கள் ஒரு தடவை கூட அவரோடு பேசியதில்லை என்கிறேன். அவர் மற்றவரிடம் பேசும்போது நான் பக்கத்தில் இருந்திருக்கிறேனே. யுவர் ஆனர், இதை குறிச்சிக்கணும். மிஸ்டர் மதுசூதனன், உங்கள் அலுவலகம் எங்கே இருக்குது? ஏனாம்பேட்டையில். தினேஷ்குமாருடைய அலுவலகமும் கட்டடமும் அங்கே தான் இருக்குதா? இல்லை, அது பீட்டர்ஸ் ரோட்டில். ஆனால் தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். சர்க்கார் தரப்பு சாட்சிகள் முடிந்த பின்பு முதல் சாட்சியாக டாக்டர் மேகநாத் டிஃபென்ஸ் தரப்பில் அழைக்கப்பட்டார். மேகநாதனின் அலுவலர்கள், படித்த படிப்பு, அவர் ஏறக்குறைய மனோ தத்துவத்தில் இந்த நாட்டின் தலை சிறந்த விற்பனர் என்பதையெல்லாம் அதிகம் அலட்டிக்கொள்ளாமல் கணேஷ் தன் கேள்விகளில் வெளிக்கொணர்ந்தார். டாக்டர் மேகநாதன், தினேஷ்குமார் உங்ககிட்ட எந்த நிலையில் வந்தார்? பரபரப்பாக இருந்தார். குரல் கேட்பதாக சொன்னார். அந்த குரல்கள் அவரை என்ன கேட்டனன்னு சொன்னாரா? செத்துப்போ அப்படின்னு வற்புறுத்துறதா சொன்னார். சரி, குரல்கள் எத்தனை வகைப்படும்? குரல்கள் ரீங்காரத்திலிருந்து பல குரல்கள் உரையாடுவது போல இருக்கலாம், அல்லது ஒரு குரலாக ஒரு காரியத்தை செய் அப்படின்னு தொடர்ந்து சொல்லலாம். தெளிவாக இருக்கலாம், தெளிவில்லாமல் இருக்கலாம், தெரிந்த குரலாக இருக்கலாம், பெண் குரலாக இருக்கலாம், தன் குரலாக கூட இருக்கலாம். இவருக்கு கேட்ட குரல் எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? ஏதாவது செய்ய சொல்லுகிற கட்டளை குரல். அந்த குரல் யாரையாவது காயப்படுத்த சொல்லலாம் இல்லையா? ஆமாம். அவ்வாறான நிலையில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி பேஷண்ட்டுகளை ரொம்ப அபாயகரமானவர்களாக கருதுவோம். தினேஷ்குமாரை அப்படி அபாயகரமானவராக கருதினீரா? ஆமாம், அதுக்காக நான் உடனே மருந்து கொடுத்தேன். குணம் இருந்துதா? ஆமாம், அதனோட பலவிதமான பரிசோதனைகளும் செய்தோம், ஸ்கேன் எடுத்தோம். இந்த உபாதை உள்ளவர்களுக்கு மூளைக்கு செல்லும் வென்ட்ரிக்கிள், இரத்த நாளம் கொஞ்சம் அகலமாக இருக்கலாம், அல்லது மூளையில் கட்டி இருக்கலாம். அதன்பின் மனோதத்துவ பரீட்சைகள் செய்தோம். முதல்ல தோராசின் வகை மாத்திரைகளை கொடுத்ததில் அது கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு வருவதாக தெரிஞ்சிச்சு. அந்த மாத்திரையை அவர் சாப்பிட்டுட்டே வந்தார். நீதிபதி குறுக்கிட்டு, டாக்டர், நீங்கள் சொல்கிறது மாதிரி அவர் அபாயகரமானவர் என்பதை அவர் குடும்பத்துக்கோ இல்லை வேறு யார்கிட்டையோ சொன்னீங்களா? சொன்னேன். அவருடைய மேலதிகாரி சுதர்சன் ராஜா அப்படின்றவர்கிட்ட சொன்னேன். கொஞ்ச நாள் கிளினிக்கில் தான் இருந்தார். மாத்திரை சாப்பிட்டதும் குரல்கள் ஓய்ந்து விடுவதாக சொன்னார். அதனால் தன்னிச்சையாக குரல் கேட்கும் போது மட்டுமே அந்த மாத்திரையை பயன்படுத்திக்கங்க அப்படின்னு சொன்னோம். கணேஷ், டாக்டர் தினேஷ்குமாரை நீங்கள் எத்தனையோ பரிசோதனை செஞ்சீங்க. அவர் இந்த குரல்களின் வற்புறுத்தல் இல்லாமல் தன்னிச்சையாக தன்னுடைய மனைவியை கொல்லக்கூடியவரா? இல்லை, நிச்சயமாக கிடையாது. மனைவி கிட்ட அவர் ரொம்ப அன்பாக பழகினார். அவர் மனைவியும் தாயாரும் அவருக்கு கவலையுடன் பலவித சிகிச்சைகளுக்கு ஏற்பாடு செஞ்சாங்க. மலையாள வைத்தியம், மாந்திரிகம் உட்பட அதுக்கெல்லாம் பொறுமையாக தன்னை உட்படுத்திக்கிட்டார். அவருக்கு தன் வியாதியை குணப்படுத்தி கொள்ளணுன்ற ஆசை ரொம்ப இருந்துச்சு. என் கண்களில் நீர் வடிவதை ஜட்ஜி கவனித்தார்.
இந்த செயலை பிறகு நீங்கள் எப்படி விவரிப்பீங்க? இந்த செயல் ஒரு விபத்து போல. அந்த குரல் கேட்கும்போது அவர் அவராகவே இருக்க மாட்டார். இந்த செயலுக்கு அவர் பொறுப்பா? இல்லை, கண்டிப்பாக பொறுப்பு இல்லை. எப்படி சொல்கிறீங்க? கூண்டலில் இருக்கிற ஒரு மிருகம் ஒரு ஆளை அடித்து போடுவது மாதிரி தான் இந்த விபத்து. ஜட்ஜு, அப்படி என்னால் இந்த மிருகத்தை கூண்டில் வச்சுருக்கணும், வெளியே உலக விட்டது தப்பு இல்லையா? மிருகத்தை அடையாளம் கண்டுபிடிக்க முடியுது, மனம் என்னும் மிருகத்தை அத்தனை சுலபமாக அடையாளம் கண்டு கொள்ள முடிவதில்லை. அதுதான் பிரச்சனை. ஜட்ஜு தொடர்ந்து, இதற்கு காரணம் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டதா? மருத்துவ சாஸ்திரத்திலே நீண்ட நாள் ஆராய்ச்சி இதுதான். இன்றைய நாளில் அது வம்சத்திலிருந்து வருகிறது என்பதற்கான வலுவான சாட்சியங்கள் இருக்குது. அது ஒரு சித்தாந்தம். வைரஸு, இம்யூன் சிஸ்டம் என்று பல காரணங்களை அலசிட்டு இருக்காங்க. மொத்தத்தில் காரணம் இன்னும் தீர்மானமாக கண்டுபிடிக்கவில்லை என்று தெரிகிறது. ஆமாம், கணேஷ் சர்க்கார் தரப்பு வக்கீலிடம், யுவர் விட்னஸ், நீங்கள் இனிமேல் இவரை போட்டு குழப்பலாம் என்ற போது அவர் எழுந்து புன்னகையுடன், நோ கொசன்ஸ் யுவர் ஆனர் என்றார். கணேஷ் என்றார். அத்தியாயம் 30. டாக்டர் மேகநாதனிடம் தான் குறுக்கு விசாரணை செய்ய விரும்பவில்லை என சர்க்கார் தரப்பு கூறிய போது இதை கேட்ட நீதிபதி சற்றே ஆச்சரியப்பட்டு சர்க்கார் தரப்பு வக்கீலிடம், ஆர் யூ ஷூர் தங்கமணி, இந்த சாட்சியை நீங்கள் குறுக்கு விசாரணை செய்ய விரும்பலையா என்று கேட்டார். யுவர் ஆனர், டாக்டர் மேகநாத் அவர் துறையில் விற்பனர் என்பதை எல்லாருமே ஒப்புக்கொள்கிறாங்க. அவர் சொன்ன மருத்துவ சம்பந்தமான விஷயங்களெல்லாம் நாங்கள் மறுக்கவே விரும்பலை. சர்க்கார் தரப்பில் நாங்கள் பாம்பேலேருந்து டாக்டர் தேசாய் அப்படிங்கிறவரை கூப்பிட விரும்பினோம், ஆனால் அவர் வர முடியல. வேண்டுமென்றால் அவரை கோர்ட் விட்னஸாக அழைக்கலாம். என்ன மிஸ்டர் கணேஷ், எங்களுக்கு எதுவும் ஆட்சேபனை இல்லை? டாக்டர் மேகநாத், உங்கள் கணிப்புப்படி தினேஷ்குமார் தன் சுய புத்தியுடன் இந்த காரியத்தை செய்யவில்லை என்று சொல்லிக்கிறீர்களா என்று கேட்டார் நீதிபதி. ஆமாம், அந்த கணத்தில் மனம் அவருடைய கட்டுப்பாட்டில் இல்லை. இந்த மாதிரி ஆசாமிகளை சமூகம் அல்லது சட்டம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கிறீர்கள்? குணப்படுத்தணும் என்றார் டாக்டர். சர்க்கார் தரப்பு வக்கீல் தங்கமணி நக்கலாக, அப்போ குணப்படுத்துறதுக்குள்ளே அவர் எத்தனை பேரை கொல்ல வேண்டியிருக்கோம் என்று கேட்க, இதற்கு நான் பதில் சொல்ல விரும்பவில்லை என்றார் டாக்டர். டாக்டர், ஒரே ஒரு கேள்வி, மிஸ்டர் சுதர்சன் ராஜா உங்களுக்கு நீண்ட நாள் நண்பர் இல்லையா என்று வக்கீல் கேட்க, கணேஷ், அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர், இந்த கேள்வி டாக்டரின் யோக்கியத்தை சந்தேகப்படுவதாக இருக்கிறது என்று குறுக்கிட்டார். என் கேள்வி ரொம்ப எளிய கேள்வி, நான் என்ன சொல்லிட்டேன் என்றார் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். அவர் சுதர்சன் ராஜாவின் நீண்ட நாள் நண்பர் என்பதால் சாதகமாக சாட்சி சொல்லுவார் என்பது அவருக்கு கற்பிக்கும் மாசு என்றார் கணேஷ். நீதிபதியை இருவரும் பார்க்க அவர், இந்த கேள்வியை இனியும் மன்றாட வேண்டாம், தேங்க்யூ டாக்டர், உங்கள் சாட்சியம் ரொம்ப சுவாரஸ்யமாக தெளிவாக இருந்துச்சு. வைதுவே, சுதர்சன் ராஜா உங்கள் நண்பரா என்று கேட்டார். ஆமாம். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் புன்னகையுடன் கணேஷை பார்க்க, கணேஷ், எங்கள் அடுத்த சாட்சி குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் தினேஷ்குமார் என்றார். நீதிபதி என்னிடம், தினேஷ்குமார், நீங்கள் இந்த சாட்சி சொல்லணும்னு அவசியம் இல்லை, மறுக்கலாம், அதுக்கு உரிமை உங்களுக்கு இருக்கிறது, அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? தெரியும். முதல்ல என் பூர்வீகங்களையும் படித்த படிப்பு, செய்யும் தொழில், எப்போது கல்யாணம் ஆயிற்று போன்ற விவரங்களை எல்லாம் கேட்டுவிட்டு குரல் பற்றிய கேள்விகளுக்கு கொண்டு வந்தார் கணேஷ். குரல் உங்கள் குரலா? இல்லை, சர்மாவினுடைய குரல். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இதுதான் சான்ஸு, இங்கே வந்துரு, அங்கே என்னவெல்லாம் சுகங்கள் இருக்குது அப்படின்னு அந்த குரல் சொல்லும். அப்போ அந்த குரலுக்கு உட்பட்டு ஏதாவது செய்திருக்கிறீர்களா? ஆமாம், 2-3 முறை. என்ன செஞ்சீங்க? ஒரு முறை தன்னிச்சையாக என் கையில் பிளேடால் வெட்டிக்கொண்டு ரத்தம் சொட்டுவதை பார்த்து கொண்டிருந்தேன். ரவி என்னும் ஆஃபீஸ் நண்பனுடன் காரில் போயிட்டுருக்கும்போது பஸ்ஸில் பாதையில் காரை திருப்ப விபத்தில் நான் தப்பித்தேன், அவன் இறந்து விட்டான். டெல்லியில் ஒரு முறை கூட ஹோட்டலில் பால்கனியிலிருந்து குதிக்க முற்பட்டேன். அப்போல்லாம் சுய காரியமாக செய்தீரா, குரலின் வற்புறுத்தலினாலா? குரல் வற்புறுத்துறதுனால தான். என் மனசாட்சியிடமிருந்து செய்யாதே என்று எச்சரிக்கைகள் தோன்றும். அதையும் மீறி அந்த குரல் என்னை ஆக்கிரமித்து கொள்ள என் மனதுக்குள் போராட்டங்கள் நிகழும். இதுக்காக தான் டாக்டர்கிட்ட போனீங்களா? ஆமாம், டாக்டர் மேகநாத் எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தார். அவர் கொடுத்த மாத்திரைனால எனக்கு தற்காலிகமாக ரெமெடி கிடச்சிச்சு. முதல்ல ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு டாக்டர் சொன்னார். அப்புறம் ஆப்ரேஷன் தேவையில்லைன்னு சொன்னார். மருந்துனால குணம் ஏற்பட்டது. அந்த மருந்தை விழுங்கினால் குரல்களின் காட்டம் குறையும். எப்போதும் அந்த மருந்தை கையிலே வச்சுருப்பேன். அப்போ சர்மாங்கிறது யார்? அவர் திருச்சியில் சிந்தாமணி ஸ்கூலில் கரஸ்பாண்டண்ட்டாகவும் சமஸ்கிருத வாத்தியாராகவும் இருந்தவர். அவர் இப்போ இருக்கிறாரா? இல்லை, அவர் கொலை செய்யப்பட்டார், அவர் மனைவி ஜெயலட்சுமியால். மிஸ்டர் கணேஷ்,
இந்த கேஸுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? இருக்கிற குழப்பம் போதாதுன்னு புதுசாக எதுக்காக இதெல்லாம் கொண்டு வரீங்க என்றார் நீதிபதி. யுவர் ஆனர், அந்த குரலுக்கு சொந்தக்காரர் இறந்து போன சர்மா என்று நிரூபிக்க அருமையான சாட்சியங்கள் இருக்குது. இது ஒரு ஆச்சரியமான கேஸ். இந்த பாதையில் நடமாடுவதில் நீங்கள் இந்த கேஸை ஒரு விதமான சூப்பர் நேச்சுரல் தளத்துக்கு கொண்டு போகிறீங்க. அங்கீகரிக்கப்படாத எந்த சாஸ்திரத்தை இந்த கோர்ட்டு ஏற்றுக்கொள்ளாது. அது உங்கள் வழக்கை பாதிக்கும். இப்போவே சொல்லிட்டேன். கணேஷும் வசந்தும் கூடி பேசி கொண்டார்கள். அதன் பின், யுவரானர், தினேஷ்குமார் சில காரியங்களை தன்னிச்சையாக இல்லாமல் செய்தார். திடீரென்று ஒரு ரயில் ஏறி திருச்சிக்கு போனார். திருச்சியில் அவருக்கு பரிச்சயமில்லாத பெயர்கள் அவர் ஞாபகத்தில் வந்தன. அவர் மனதில் தோன்றிய அத்தனை சம்பவங்களும் சுமார் 40 வருடங்களுக்கு முன் திருச்சியில் நடந்திருக்கின்றன என்பதற்கு ஆதாரமாக செய்தித்தாள் கட்டிங்குகள், கடிதங்கள் எல்லாம் இருக்கின்றன என்றார் கணேஷ். சரி, அதனால் நீங்கள் என்ன நிரூபிக்க விரும்புகிறீங்க? இது வழக்குக்கு சம்பந்தமில்லாத விஷயம் யுவர் ஆனர் என்றார் சர்க்கார் வக்கீல். தினேஷ்குமாரின் செயலுக்கு ஒரு உந்து சக்தி ஒரு முன்ஜென்மத்து துரோகம் என்பதை கம்மான், இதை கோர்ட் நம்ப வேண்டும் என்கிறீர்களா? நம்புவதும் நம்பாததும் பிரச்சனை இல்லை. மனம் என்னும் விசித்திர நடத்தையில் இந்த சரித்திரம் பொருந்துகிறது. சரி, இவருடைய மனம் விசித்திரமானது என்பதை நீங்கள் நிரூபிச்சிட்டீங்க. மேற்கொண்டு குழப்பாதீங்க. சரி, அவர் சொல்கிறத கேட்கலாம் இல்லையா? அதுவும் பயனில்லாத சமாச்சாரம், நேர விரயம். அவருக்கு குரல் கேட்டது, குரலின் ஆதிக்கத்தால் அவர் தன் மனைவியை கொன்றார். இதைத்தானே நீங்கள் நிரூபிக்க விரும்புகிறீங்க? கொன்றது அவர் இல்லை அப்படிங்கிறத. சரி, கொன்றது அவருடைய சரீரம், அவ்வளோதானே? கணேஷ் அந்த பதிலிலும் திருப்தி அடையாமல் மேற்கொண்டு என்னை கேள்விகள் கேட்டார். தினேஷ்குமார், நீங்கள் உங்கள் மனைவியோட எப்போதாவது தீவிரமாக சண்டை போட்டிருக்கீங்களா? இல்லை. உங்கள் மன வாழ்வு எப்படி இருந்தது? ரொம்ப சந்தோஷமா? பிறகு ஏன் அவளை பலாத்காரமாக கழுத்தை நெரிச்சிங்க? நெரிக்கலை. மேலும் செத்துது அவள் இல்லை. வாட் என்றனர் சர்க்கார் வக்கீலும் நீதிபதியும். ஆமாம், செத்து போனது ஜெயலட்சுமி. அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்கேன். ஜெயலட்சுமி சர்மாவோட ஒய்ஃப். அவள் சர்மாவிற்கு விஷத்தை வச்சு கொண்டுபிட்டா. அதுக்கு அத்தாட்சியெலாம் இருக்குது. அந்த கேஸ் ரிப்போர்ட்டே நான் வச்சுருக்கேன். ஜெயலட்சுமி தன் காதலன் பண்டரிக்கு எழுதின கடிதங்கள் இருக்குது. அவர்கள் பாலத்துக்கு அடியில் சந்தித்தது, சர்மா சந்தேகப்பட்டது, குழந்தை தன்னுடையது இல்லை என்று சர்மா சந்தேகப்பட்டு அதை கீழே போட்டு கொன்றது. பண்டரி, ஜெயலட்சுமி 2 பேரும் கரூருக்கு சென்று விட்டது. அதன் பின் கோபாலன், பண்டரி, ஜெயலட்சுமி 3 பேரும் சேர்ந்து சர்மாவை காவேரி கரைக்கு நிலா சாப்பாட்டுக்கு அழைத்து அவருக்கு விஷம் வைத்து கொடுத்து கொன்றது. அதே விஷத்தை கோபாலன் மற்றவர்களுக்கு கொடுத்து விட்டது. மணலில் 4 பிணங்கள் கிடந்தன. அந்த காலத்தில் மிக பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு கேஸ் அது. அந்த துரோகத்துக்குத்தான் சர்மா என் உள்ளே புகுந்து ஜெயலட்சுமியை பழி வாங்கிவிட்டார். செத்தது தேவகி இல்லை, ஜெயலட்சுமி. தேவகி சாகலை, வந்துடுவா, இப்போ வரப்போகிறான். தேவகியை நான் கொல்லலை, அதனால் நான் எந்த குற்றமும் செய்யலை. அவங்க 2 பேரும் என் மூலமாக போன ஜென்மத்து பழியை தீர்த்துக்க. ஓ ஸ்டாப் இட்! இந்த சுத்த பைத்தியக்காரத்தனத்தை என்னால் ஏற்றுக்கவே முடியாது என்றார் நீதிபதி. எக்ஸாக்ட்லி யுவர் ஆனர், இதைத்தான் நாங்களும் நிரூபிக்க விரும்புகிறோம். நீதிபதி தன் முகத்தை துடைத்து கொண்டு கோட்டை ஊத்தி போட்டார். சாயங்காலம் எல்லாரும் கணேஷின் அறையில் கூடியிருந்தோம். வசந்த் புஸ்தகங்கள் படித்து கொண்டிருக்க, கணேஷ், மறுபிறவியில் நமக்கு நம்பிக்கை இல்லாதனாலும் இதை கோர்ட்டில் தினேஷ்குமார் அப்படி அப்பட்டமாக சொன்னது இவர் கேஸுக்கே சாதகமாயிடுச்சு. ஜட்ஜி இந்த மாதிரி ஒரு சாட்சியத்தை லைஃப்லேயே கேட்டிருக்க மாட்டார் என்றார். அதனால்தான் சார் அப்படியே நெல்லிக்காய் மூட்டையை அவுத்து விட்டுற சொல்லிட்டோம் என்றார் வசந்த். வசந்த், நெல்லிக்காய் மூட்டை இல்லை இது என்றேன் கோபத்துடன். ஓ கமான் சார், என்னவோ மண்டைக்குள்ளே குரல் கேட்டது, கொண்டுட்டீங்க, அவ்வளோதானே. நாமே ஏமாற்றிக்க வேண்டாம். அப்புறம் இந்த கடிதங்கள், சாட்சியங்கள் ஒரு வக்கீல்கிட்ட கொடுத்தா ஊற்றிக்கிடும். சர்மா, ஜெயலட்சுமி இவங்களை பற்றின அத்தனை விவரமாக முதலே படித்து வச்சுக்கிட்டு அப்புறம் நீங்கள் இந்த கதையை ஜோடிச்சிருக்கலாம் இல்லையா? இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. நாங்கள் அதுக்கான இந்த கதையை கொண்டு வரல. ஜட்ஜி இதை கேட்டு நீங்கள் பைத்தியக்காரர்னு முடிவு பண்ண வேண்டியதுக்கு தான் ரொம்ப ரிஸ்க் எடுத்துகிட்டு இதெல்லாம் பண்ணோம். ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அப்போ நீங்கள் எதையுமே நம்பலை. எப்போ நம்புவோன்னு சொல்லட்டுமா? சர்மா பண்டரியை பழி வாங்கி இருக்கலான்னு சொன்னீங்கல்ல, இந்த ஜென்மத்தில் பண்டரி யார்? அவர் செத்திருந்தா கறிமுட்டையோ என்னவோ சொன்னீங்களே, எந்த கறிமுட்டை, எந்த ஸ்தலம்னு சர்மா கிட்ட கேட்டு சொல்லுங்க. தோண்டி பார்த்து பண்டரியோ அவருடைய முண்டமோ ஆப்டா நம்புகிறோம்.
கணேஷ் வசந்த் மேலே ஒரு புஸ்தகத்தை எரிய பாசாங்குடன் சத்தமிட்டான். உஸ் ஆ. மீண்டும் சந்திக்கலாம். ராஜி ஸ்டோரிஸிலிருந்து உங்கள் நான். நன்றி.